என்றால் இன்றைய தினம் இந்த திக்ரை 300 தடவை ஓதுவோம். இந்த திக்ரு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குவான். நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான திக்ர்கள். இந்த 3 திக்ர்களின் சிறப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த 3 திக்ர்கள் என்னவென்றால் சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்று நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று பொருள்படக்கூடிய திக்ர். இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ர். அல்லாஹ்வை சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு திக்ர் இந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவைகள் ஓத வேண்டும். மொத்தமாக 3 திக்ருகளையும் 300 தடவைகள் நாம் ஓத வேண்டும். இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய திக்ருகளை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான்.